doctors play a crucial role in maintaining and improving health by diagnosing illnesses, providing treatment, and thus acting as a guardian of health. In recent times, many people are preferring Siddha medicine, which is an ancient medical system that began in South India, particularly Tamil Nadu, and is actively practiced today. Ladies and gentlemen, welcome to our channel named Voice from the Campus. We are here to bring you the latest insights from the field of education. And today we are standing in our educational training center named AVP Academy of Mettur from Salem district. And this academy provides advanced and specialized courses for Siddha medicine students and practitioners, covering the latest research and advancements in Siddha medicine to the upcoming generation. Let's hear out from them. Today we have the privilege of having the founder and director of AVP Siddha Academy with us. He is having a vast experience of 25 years. He is none other than Dr. AVP Vijay Kumar, MD in Siddha with us. Sir, welcome to our show, sir. Welcome, sir. Welcome. உங்களை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் எங்கள் வியூவர்ஸ்க்காக. வணக்கம். I am டாக்டர் ஏவிபி விஜயகுமார். நான் என்னுடைய பிஎஸ்எம்எஸ் படிப்பை பாளையங்கோட்டை அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரியில் 1995 சேர்ந்தேன். 2000 என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தேன். முடித்த பிறகு 2002 ஏவிபி சித்த மருத்துவமனை அப்படிங்கிற மருத்துவமனையை சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் இப்போ கடந்த 25 ஆண்டுகளாக வெற்றிகரமாக என்னுடைய ஏவிபி சித்த மருத்துவமனையை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஏவிபி சித்தா கிளினிக்கா, உங்கள் கிளினிக்கோட ஸ்பெஷலைசேஷன் என்னவா இருக்குது சார்? ஸ்பெஷலைசேஷன் சொல்லணுன்னா வி ஆர் மச் மோர் கான்சன்ட்ரேட்டிங் டுவர்ஸ் சித்தா டெர்மட்டாலஜி. தோல் நோய்களுக்கு நாங்கள் சிறப்பான ஒரு கவனம் செலுத்தி நவீன மருத்துவத்தில் சில தோல் நோய்களை சரி செய்ய முடியாத ஒரு தோல் நோய்கள் கூட சித்த மருத்துவத்தில் அற்புதமான ஒரு ரிசல்ட்டை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏவிபி சித்த மருத்துவமனை பொறுத்தவரையிலும் முழுக்க தோல் நோய்களுக்கு சிறப்பான ஒரு கவனத்தை கொடுத்து தோல் நோயாளர்களுக்கு என்று அற்புதமான ஒரு மருத்துவத்தை தந்துகிட்ருக்கோம். சார், உங்களுக்கு வந்து மோர் தென் 25 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன் திஸ் ஃபீல்ட். இப்போ ஒரு அகாடமி யூ ஆர் ரன்னிங் அன் அகாடமி நேம்டு ஏவிபி சித்தா அகாடமி. What is the primary goal of AVP Academy, sir? புதிதாக பிஎஸ்எம்எஸ் முடித்து வரக்கூடிய மருத்துவர்களாகட்டும் இல்லது ஏற்கனவே மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கும் மருத்துவர்களாகட்டும் தங்களுடைய மருத்துவ பயிற்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் 100% வெற்றிகரமான ஒரு பயிற்சி இருக்க வேண்டும் என்றால் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்துணை துறைகளையும் நன்கு கற்றறிந்து அதன் பின்னர் அவங்களுடைய கிளினிக்கையோ மருத்துவமனையோ நடத்தினால் அவங்களுடைய மருத்துவ பயிற்சி நிச்சயம் 100% ஒரு வெற்றிகரமான ஒரு மருத்துவ பயிற்சியாக அமையும். அதை மனதில் வைத்து கொண்டு தான் இந்த ஏவிபி சித்தா அகாடமி ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம ஏவிபி சித்தா அகாடமியில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம், நீட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாக பிஎஸ்எம்எஸ் முடித்த மருத்துவர்கள் அவங்களுடைய இலக்கு, அவங்களுடைய பாதை, அவங்களுடைய பயணம் ஒரு 3 இலக்கை நோக்கி தான் இருக்கும். ஒன்று பிஜி நீட்,
எம்டி சித்தா படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இரண்டாவதாக கவர்மெண்ட் சர்வீஸ், அரசாங்க மருத்துவமனையில் அரசு மருத்துவராக பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மூன்றாவதாக கிளினிக், சிறப்பான ஒரு சித்த மருத்துவராக ஒரு மருத்துவமனை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கு. இந்த எல்லா சித்த மருத்துவர்களுக்கும் சரி, இந்த 3 இலக்கை நோக்கி தான் அவங்களுடைய பயணம் அமையும். இந்த 3, அதாவது பிஜி நீட், எம்ஆர்பி மற்றும் கிளினிக்கல் நாலேஜ் சென்டர், இந்த 3 விஷயத்தையும் ஒரே இடத்தில் தர வேண்டும், ஒரே குடைக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஏவிபி சித்தா அகாடமி. பொதுவாக எம்டி சித்தா படிக்க வேண்டும் என்றால் பிஜி ஆயுஷ் பிஜி நீட் இந்த பரீட்சையை எழுதி அதில் தேர்வாக வேண்டும். அதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் பிஜி நீட்டுக்கான ஆன்லைன் கோர்சஸும் ஆஃப்லைன் கோர்சஸும் இந்த ஏவிபி சித்தா அகாடமியில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஏவிபி சித்தா அகாடமியோட ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் என்னவாக இருக்குது சார்? இந்த ஏவிபி சித்தா அகாடமி இந்த பிஜி எம்ஆர்பி கிளினிக்கல் நாலேஜ் சென்டர் மட்டும் அல்லாமல் இது ஒரு உள் நோயாளர் பகுதியாக இன்பேஷண்ட் வார்டாக மாற்றுவதற்கான முயற்சிகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அநேகமாக ஒரு வருடத்தில் இந்த ஏவிபி சித்தா ஹாஸ்பிட்டல் ஒரு உள் நோயாளர் பகுதியோடு அமையும் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். சார், நீங்கள் கிளினிக்கல் நாலேஜ் சென்டர் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்க, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? புதிதாக சித்த மருத்துவமனை ஆரம்பிக்க போகும் மருத்துவர்களாகட்டும் அல்லது ஏற்கனவே மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கும் மருத்துவர்களாகட்டும், இவர்கள் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் நன்கு கற்றறிந்து அதன் பின்னர் அவங்களுடைய மருத்துவ பயிற்சியை ஆரம்பித்தா அவங்களுடைய மருத்துவ பயிற்சி 100% வெற்றிகரமாக அமையும் என்ற அந்த நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கிளினிக்கல் நாலேஜ் சென்டர். இந்த கிளினிக்கல் நாலேஜ் சென்டருங்கிறது அதில் என்னென்ன துறைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த கிளினிக்கல் நாலேஜ் சென்டரில் டெர்மட்டாலஜி செஷன் நடக்கும். இது ஒரு 2 days செஷனாக இந்த ஏவிபி சித்தா அகாடமியில் நடக்கும். அதே போல் தொக்கணம் பயிற்சி நடக்கும், வர்ம மருத்துவ பயிற்சி, ஃபிசியோதெரபிக்கான அதற்கான மருத்துவ பயிற்சி, அதே போல் பஞ்சகர்மாக்கான ஒரு மருத்துவ பயிற்சி, போன் செட்டிங்க்கான ஒரு ப்ராக்டிக்கல் செஷன், காரநூல் ட்ரீட்மெண்ட், சரசூத்ரான்னு சொல்லுவாங்க, அதற்கான ஒரு ப்ராக்டிக்கல் செஷன், அதே போல் இன்ஃபர்டிலிட்டிக்கான தனி செஷன், மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கான ஒரு செஷன், அதே போல் முக்குற்ற வகுப்பு, நாம் டெய்லி ப்ராக்டிஸில் பார்க்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட வியாதிகள், அந்த வியாதிகளுக்கான மருத்துவம், இதுதான் முக்குற்ற வகுப்புன்னு சொல்லுவோம். அந்த முக்குற்ற வகுப்பும் நம்ம ஏவிபி சித்தா அகாடமியில் நடக்கும். அதே போல் இசிஜி, சிடி, எம்ஆர்ஐ, பேசிக் அந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன், இதற்கான ஒரு பயிற்சியும் ஏவிபி சித்தா அகாடமியில் நடக்கும். அதே போல் நாடி பயிற்சி, பல்ஸ் மெத்தடாலஜி, தென் தெரப்பட்டிக் யோகா ட்ரைனிங், சுட்டிகை பயிற்சி, இது மட்டுமல்லாமல் மருந்து செய்முறைக்கான பயிற்சியும் இந்த ஏவிபி சித்தா அகாடமியில் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்தது தான் கிளினிக்கல் நாலேஜ் சென்டர். இப்போ நான் கூறிய இத்தனை துறைகளையும் ஒரு சித்த மருத்துவர்கள் தெரிந்து வைத்து கொண்டால் நிச்சயம் அவங்களுடைய ஒரு மருத்துவ பயிற்சி மிகவும் சிறப்பானதாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். நீங்கள் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் சொல்லும்போது நமக்கு அகாடமியில் நிறைய பேர் தங்கி இந்த கோர்ஸ்லாம் படிக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்போ நம்ம அகாடமியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார்? ஏவிபி சித்தா அகாடமியில் மருத்துவர்களுக்காகவே நவீன முறையில், அதாவது நியூ டெக்னாலஜியுடன் கூடிய ஒரு டிஜிட்டலைஸ்டு போர்டுடன் கூடிய ஏசி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஆம்பி தேட்டர், ஏவிபி கேலரி, ப்ரொஜெக்டர் வசதியுடன் கூடிய ஆம்பி தேட்டரும் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நல்ல இயற்கை சூழலில் இந்த ஏவிபி சித்தா அகாடமி அமைச்சிருக்கோம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் பாதுகாப்பாக தங்கக்கூடிய வசதியும் சிறப்பான உணவும் இங்கே ஏவிபி சித்தா அகாடமி கேம்பஸ்குள்ளவே அவர்களுக்கு அளிக்கப்படும். சார், இப்போ உள்ள கரண்ட் ஜெனரேஷன் ஆஃப் சித்தா டாக்டர்ஸுக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு உங்களோட அறிவுரை என்னவாக இருக்கும் சார்? சித்த மருத்துவத்தை அடுத்த அத்தியாயத்திற்கு எடுத்து செல்பவர்கள் இப்போ வரக்கூடிய இளம் தலைமுறை மருத்துவர்கள். இந்த கிளினிக்கல் நாலேஜ் சென்டரில் இருக்கக்கூடிய துறைகள் அத்துணையும் நீங்கள் நன்கு கற்று தேர்ந்திருந்தால் நிச்சயம் உங்களுடைய மருத்துவ பயிற்சி சிறப்பானதாக இருக்கும். மருத்துவ பயிற்சி மட்டுமல்ல,
உங்களுக்கு பொது மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சித்த மருத்துவ சேவையும் உங்களால் அளிக்க முடியும் என்பதை இந்த இடத்தில் உறுதியாக நான் கூறிக்கொள்கிறேன். டாக்டர், உங்களோட விஷன் மற்றும் உங்களோட ட்ரீம் ரொம்ப பெருசாக இருக்குது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற எங்கள் சேனல் மூலமாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. With this, we come to the end of this great episode. See you all in next episode. Until that, it's goodbye from me and my technical team. Thank you. புதிதாக கிளினிக் பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் மருத்துவர்கள் மற்றும் ஏற்கனவே பிராக்டிஸில் இருக்கும் மருத்துவர்கள் அனைவருக்கும் நான் சொன்ன சப்ஜெக்ட் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போதுதான் 100% ஒரு முழுமையான குட் கிளினிக்கல் பிராக்டிஷனராக சிரம் உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி நம் மருத்துவமனையில் அமர முடியும். இந்த வகுப்பினை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். AVP சித்தா அகாடமி, மேட்டூர், சேலம் மாவட்டம். டாக்டர் AVP விஜயகுமார், MD சித்தா. செல் 9791449912 மற்றும் 94438288018.